The Legend New Sarana stores in RD sale 1+1 offer. Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. புனித பிரான்சிஸ் சேவியர் சைனால ஜான்சியான் தீவு அங்கே தான் இருக்குது. அங்கே இறந்துருக்காரு. அங்கே இறந்தவரை அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணச்சில் மலேசியாவில் கொண்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த வாசத்தோடு வச்சாங்களோ அதே வாசத்தோட தலைமுடி நகம் வளர்ந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் கோவாகம் வந்து ஃபுல்லாக தங்கி வாழ்கிற தூங்குறது எல்லாம் இங்கே தான். அவர் தண்ணி தாகம், தண்ணி கிடையாது, கடவுளை பார்த்து மண்டாடி இருக்கார். மண்டாடிட்டு என்ன செய்யார், அவர் கையில் வச்சுருந்த குச்சால தான் அந்த கிணத்தை தோண்டியிருக்கார். நல்ல தண்ணியாக இருக்குது. இதுக்குள்ள ஒரு லெமன் ஆப்பிள் சைஸில் சின்ன பால் போட்டால் 10 நிமிஷத்தில் கடலில் பார்க்கலாம். ஆனால் சுனாமி அலை வந்து எங்கள் ஊர் மக்களை எங்கள் ஊரெல்லாம் விரட்டிச்சு. மிகப்பெரிய ஆச்சரியம் தான். அந்த சுனாமி அலை இந்த கோயிலை ஒரு சொட்டு தண்ணி அந்த பாறையை இந்த இடத்த தொடையிலையே. அவரை பார்த்து மண்டாடிட்டு இருக்கேச்சில இதில் ஒரு ஆள் நின்றுக்கதை பார்த்துருக்காங்க. ஏசுநாதர் தோல்ல சமந்தார் இல்லையா சொல்லுவேன், அவரை அடித்து கொன்னாங்க இல்லையா, அதில் உள்ள ஒரு பீஸு அங்கே இருக்கு. ஆனால் வந்து சில மக்கள் வந்து உல்லாசத்தை தேடி வந்து இங்கே அசிங்கம் தான் நினைக்கிறாங்க. 2 அடி தண்ணி தான் இருக்கும் எப்பவுமே. 2 அடி தண்ணி எப்பவும். உலகத்திலே தண்ணி இல்லாமல் இருந்தாலும் இங்கே இருக்கும் ஐயா. எத்தனை தண்ணி லாரிக்கு எடுத்தாலும் தண்ணி குறையாது. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு பகுதியில் இருக்கோம். குறிப்பாக வந்து புனித பிரான்சிஸ் சேவியர் அவர் பிரார்த்தனை செய்த குகையை தான் நம்ம பார்க்குறதா இருக்கோம். அவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தமிழகத்திற்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை போதிக்கிறதுக்காக அவர் வந்திருந்தார். அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் ஏற்றுக்கல மக்கள் அப்படின்றதுனால, இன்னும் யாரோ ஒருத்தர் புதுசாக இருக்காரு அப்படின்றதுனால ஊருக்குள்ளே அனுமதிக்காத காரணத்தினால் அவர் இங்கே வந்து பிரார்த்தனையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். அப்படியான ஒரு குகை தான் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த குகைக்குள்ளே வந்து ஒரு ஊற்று இருக்குது, கிணறு இருக்குது. அவர் வந்து அவருடைய அருளால் அந்த கிணறானது உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த புனித நீரை இன்றைக்கும் மக்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது. அந்த குகை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா குறிப்பாக அந்த குகையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பந்தோ ஒரு எலுமிச்சை பழமோ அதில் போட்டால் கூட இந்த கடல் பகுதிக்கு வெளியே வந்து அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஒரு இடமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக அந்த புனிதரை இன்றைக்கும் மக்கள் வழிபடுறாங்க அப்படின்ற காட்சிகள்லாம் பார்க்குறோம். இது குறித்து இங்கே சேவை பணியில் இருக்கக்கூடிய சேவியர் அப்படின்னு, அவருடைய பெயரும் சேவியர் தான், அவர்கிட்ட நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இந்த ஆலயத்துடைய சிறப்பு பற்றி சொல்லுங்களேன். இந்த ஆலயத்தோட சிறப்புன்னு சொல்ல போனால் புனித பிரான்சிஸ் சேவியர், அதாவது இப்போ கோவாவில் உடம்பு அழியாமல் இருக்கார் இல்லையா, இப்போவும் அவருக்கு தலைமுடி நகம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது அவர் வந்து ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். ஸ்பெயின் நாட்டில் பிறந்து அவர் ஒரு வயது 36 வயசில் அவர் கோவா வந்திருக்கார். கோவா வந்து அதாவது ஒரு இஞ்ஞாசியார், அது அவர் ஒரு மகாராஜா மகனாக இருந்தும் பெரிய செல்வந்தர். அப்படி இருந்த போதிலையும் அந்த செல்வங்களெல்லாம் வேண்டான்னு விட்டு உரதி தள்ளிட்டு தாயை தகப்பன்ற அதாவது அவங்க கடவுள் இறைப்பணி, அந்த பாசத்தையெல்லாம் விட்டுட்டு இறைப்பணிக்காக இப்படி வந்துட்டார். வீட்டை விட்டு வந்து கோவா வந்திருக்கார் கப்பலில். கோவா வந்து 4 மாதம் அங்கே இறைப்பணி நடத்திக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கப்பல் ஏறி இங்கே வந்து அடைஞ்சிறார். இங்கே வந்து மணப்பாடு இந்த பகுதி, இந்த இடத்துல வந்து அவர் தஞ்சம் அடைஞ்சு, அதாவது என்ன சொல்ற, குகை மாதிரி இருந்திருக்கு. இது குகையோட அமைப்பு தான். இது குகை தான். முன்னாடி அந்த ஆலயம்லாம் எதுவும் இல்லை. அது எதுவுமே கிடையாது, ஆலயம் கிடையாது. இதுதான் முதல் ஆலயம் எங்கள் ஊர் மக்களுக்கு. இந்த ஆலயத்து குகைக்குள்ள வந்து அவர் வந்து சேஃப்டியாக இருந்து வாழ்ந்திருக்கார். வாழ்ந்தோன்னா அதாவது தூத்துக்குடி வர போயிருக்கார். இந்த சைடு பார்த்தனைக்கு நாகர்கோவில் கோட்டார் வர போயிருக்கார். கோட்டார் வர போய் அந்த கோயிலுக்கு வந்து இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு மகாராஜா கிட்ட
அது அங்கேயும் ஒரு மகாராஜா கிட்ட தான் அந்த இடத்த வாங்கி ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு ஆட்டுத்தோல் விரிக்கிற அளவுக்கு இடம் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஐயா அவர் மனைவியை காப்பாற்றி கொடுத்துருக்கார். சரி. இவர் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்களா, அப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன் ஐயா. அப்படின்னு நீங்கள் மகாராஜா சொல்றாரு. மகாராஜா கேட்டிருக்காரு, நீங்கள் ஏதாவது என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்போ இவர் சரி நீங்கள் ரொம்ப வற்புறுத்துறீங்க இல்லையா, எனக்கு ஒரு ஆட்டுத்தோல் விரிக்கிற அளவுக்கு இடம் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கார். என்ன ஐயா நீ வேற ஏதாவது பெருசாக கேட்க வேண்டாமான்றிருக்கார். அப்போ எனக்கு ஆட்டுத்தோலுக்கு விரித்து அளவுக்கு இடம் தந்தால் போதும். சரி உங்கள் விருப்பம் ஐயான்னுட்டு அவர் சரின்ட்டார். ஆட்டுத்தோலை அதாவது ஆட்டுத்தோலை விரிக்கிறாங்களாம். ஆட்டுத்தோல் விரிய 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 விரிக்க 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 ஆட்டுத்தோல் போயிட்டே இருந்துருக்கு. அப்படியே அந்த மகாராஜா மறுப்பு எதுவுமே சொல்ல இல்லை. உங்கள் இஷ்டம் ஐயா, தங்கள் இஷ்டம் போல் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே வந்து பழையபடி தங்கள் பூரா இங்கே தான் தங்குறது. இங்கதான் தங்குறது. ஆமாம். அப்படி அந்த இடம் அப்படின்றது எங்க கொடுத்தது இடம்? இந்த இடம் நீங்க நான் சொன்னீங்க. கோட்டார், நாகர்கோவில் கோட்டாரில். அங்கே தான் இப்போ அந்த கோயில் பெரிய கோயில் கட்டிருக்கு. அதே இடத்துல தங்குறது வந்து இங்கே எப்படி அங்கேயே வந்து மக்களுக்கு இறைப்பணி நடத்திட்டு கடவுளை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு ஃபுல்லாக தங்கி வாழ்கிறது தூங்குறது எல்லாம் இங்கே தான். அவர் தண்ணி தாகம் அவர் இங்க தங்கி இருந்த சமயத்துல அப்படி நான் வெளியெல்லாம் போயிட்டு வரச்சில தண்ணி தாகத்தில் ஒன்றுமே தண்ணி கிடையாது. கடவுளை பார்த்து மன்றாடி இருக்கார். மன்றாடிக்கிட்டு என்ன செய்யார், அவர் கையில் வச்சிருந்த குச்சால தான் அந்த கிணத்தை தோண்டியிருக்கார். கிணத்தை தோண்டியிருக்காருன்னா ஒரு கடப்பாறை இருந்தால் கூட ஒரு மனிதனுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஒரு மனிதன் இருந்துட்டு இல்லை, வேகமா முடியாது. அவருக்கு கடவுள் என்ன செய்யிருக்காரு, அந்த குச்சை வச்சு கிள்ள அவருக்கு அது அந்த பாறையில் உள்ளே போய் அது தண்ணி வந்துட்டு அவர் தண்ணி வர அளவுக்கு கிள்ளி எடுத்துட்டார். கிள்ளி எடுத்து தண்ணி நல்ல தண்ணி கிடச்சிருக்கு. நாம் இப்போ நிற்கிறது கூட கடல் மேலே நிற்கும். உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த சைடும் கடல், இந்த சைடும் கடல். இந்த சைடு கோவா போகும் வரையில் கடல் தான். இருந்த போதிலையும் கடலில் இது ஒரு ஓடிய திண்டு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல அவருக்கு கடல் முனையில் நல்ல தண்ணி கிடச்சிருக்கு. நல்ல தண்ணி நினைக்கி அதாவது என்ன சொல்கிறது, அமாவாசை பௌர்ணமிக்கு கடலை அடித்து இந்த தண்ணி அங்கே வரும். அங்கே வரைக்கும் போயிடும். அமாவாசை பௌர்ணமிக்கு கண்டிப்பாக வந்தே ஆகும். கடல் உள்ள கடல் இல்லைன்னா மேலே இல்லை, நீங்க உள்ள அழுத்தத்தினாலே உள்ள வந்துடும். இல்லை, அங்கே அலை அடித்து வரும். மேலேயே வந்துடும். ஆமாம், மேலோடி அலை அடித்து உள்ளே வரும். உள்ள வந்துடும். உள்ளே வந்துடும். இப்போ போன வருஷம் இந்த கல் போடுக்கு முன்னே நாம் இதில் நிற்க முடியாது. அமாவாசை பௌர்ணமிக்கு இதில் நிற்க முடியாது. நம்மளையும் சேர்த்து கொண்டு வந்துடுறோம்ல. அப்படி இருந்த போதிலையும் இந்த இப்போ தண்ணி நல்ல தண்ணி தானே, நல்ல தண்ணியாக இருக்குது. இதுக்குள்ள ஒரு லெமன் ஆப்பிள் சைஸில் சின்ன பால் போட்டால் 10 நிமிஷத்தில் கடலில் பார்க்கலாம். இப்போ இங்கே போட்டால் அங்கே வெளியே வந்துடும். இப்படியெல்லாம் இருக்கச்சில் இந்த அமாவாசை பௌர்ணமி அலை எங்கள் ஊர் மக்களை ஒன்றும் பண்ணாது. ஆனால் சுனாமி அலை வந்து எங்கள் ஊர் மக்களை எங்கள் ஊரெல்லாம் விரட்டிச்சு. எங்கள் ஊர் அவுட்டரில் இருக்க பாலமெல்லாம் தண்ணிக்குள்ளே முங்கி இருந்து அந்த அளவுக்கு தண்ணி போச்சு. தண்ணி போன போதிலையும் இந்த சைடு பார்த்தா இந்த சைடும் ஒரு அளவுக்கு தண்ணி மேலே ஏறி இறங்கிச்சு. ஐயா இந்த பால் போடுறது, இதில் போடுற பால் அங்கே கிளம்புறது ஆச்சரியமான கதை தான். அது ஆச்சரியம்தான், மிகப்பெரிய ஆச்சரியம்தான். இருந்த போதிலையும் அந்த சுனாமியால் இந்த கோயிலை ஒரு சொட்டு தண்ணி அந்த பாறையை இந்த இடத்த தொடையிலையா. ஊருக்குள்ளே போச்சு, ஊரை விரட்டிச்சு. ஊர் மக்கள்லாம் மேலே இருந்த போதிலும் இந்த சுனாமியால் இந்த கோயிலை தொடாமல் போனது தான் அது மிகப்பெரிய ஆச்சரியம். அப்போது இது அதுக்கு பிந்தி இவர் இங்கே இருந்துட்டு தான் அந்த பக்கம் அந்த சைடு மலேசியா சைனா இந்த பக்கங்களில் போயிருக்கார். போய் அங்கே தான் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் 8 வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறமா தான் இறந்துருக்கார். இறந்து மலேசியாவில் சைனாவில் ஜான்சியான் தீவு அங்கே தான் இருக்குது. அங்கே இறந்துருக்காரு. அங்கே இறந்தவரை அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணச்சில் மலேசியாவில் கொண்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் அடக்கம் பண்ணி அதுக்கு பிந்தி 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து
அதை மரம் ஆளை வைக்கிறதுக்கிட்ட அந்த கல்லறை பார்க்கச்சில அவர் எந்த வாசத்தோடு வச்சாங்களோ அதே வாசத்தோட தலைமுடி நகம் வளர்ந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் கோவாகம் வந்தது. So, இந்த குகை மாதிரி அமைப்புல இருந்து தான் ஒரு பிரார்த்தனை செய்யறது ஆரம்பத்துல இருந்தே. ஆமாம், ஐயா, அந்த எனக்கு 4 தூணும் நாங்கள் கட்டினது. இந்த தூண் இப்போ அதுக்கப்புறம் கட்டினது. அந்த தூணெல்லாம் சேஃப்டிக்கு வேண்டி. ஆனா அதுக்கு முன்னாடி தூண் எதுவுமே இல்லாமலே இது பாதுகாப்பா இருந்தது. அதான் சும்மா குகையாத்தான் இருந்தது. ஐயா எனக்கு உள்ள காமிங்களேங்க ஐயா அமைப்பு வாங்க பாருங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மக்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதுதான் அந்த கிணறு கொஞ்சம் விரிச்சிருக்கு கிணத்தை. அந்த உள்ள இருக்கு இல்லையா சின்ன ரவுண்டு, அதே மாதிரி தான் மேலேயும் சின்ன ரவுண்டு அவர் யூஸ் பண்ண பாருங்க. இதுல இப்போ இந்த தேங்கி இருக்கிற தண்ணின்றது 2 அடி தண்ணி தான் இருக்கும் எப்பவுமே. 2 அடி தண்ணி எப்பவும் உலகத்திலே தண்ணி இல்லாமல் இருந்தாலும் இங்கே இருக்கும் ஐயா. எத்தனை தண்ணி லாரிக்கு எடுத்தாலும் தண்ணி குறையாது. அந்த 2 அடி அப்படியே தான் இருக்கு எப்பவுமே. இப்போ இந்த தண்ணின்றது நல்ல தண்ணி இல்லையா? நல்ல தண்ணி, நல்லா தித்திப்பா இருக்கிற தண்ணியா இருக்கு. ஆமா, எடுக்கவா? எடுங்க. இதுல ஊத்துங்க. தீர்த்தம் எப்படியா இருக்கு? நல்லா இருக்குங்கய்யா. சொன்ன மாதிரி கடல் இவ்வளவு பக்கமா இருக்கு, கிட்டத்தட்ட கடல் தான். ஆனா அந்த தண்ணி அவ்வளவு கடலால இங்க வந்து இந்த இருக்கே இதுவளதான் வெளியே போகும். இதுக்குள்ள வந்து இந்த வழியில வெளியே போகும். இந்த தண்ணியோட சுவை எப்பவுமே இப்படிதான் இருக்கும் இல்லையா? பரவாயில்ல. இதுதான் தீர்த்தமா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இப்போ இந்த தீர்த்தத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னவா இருக்குங்க? ஏன்னா அவரு எத்தனை பேருக்கும் நோயை குணப்படுத்திருக்கு. ஆனா அதாவது தொழில்கள் இல்லை, போட்டுகளில் தொழில் இல்லை, எந்த வியாபார இதுலேயும் தொழில் இல்லைன்னு நினைக்கி என்ன செய்வாங்க, இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் போட்லாம் தொளிப்பாங்க. மறுநாள் மீனோட வருவாங்க. அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறவங்க, ஐயா இப்போ நல்லா இருக்கேன் ஐயா, என் மகளுக்கு நல்லா இருக்கு, என் மகனுக்கு நல்லா இருக்கு, வியாதி குணமாயிட்ட ஐயா அப்படின்னு ரொம்ப பேர் வந்து மக்கள் சாட்சி சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்க பாருங்க. இந்த கம்பு இதெல்லாம் அவ்வளவும் தொட்டிலாக தான் இருக்கும். நாங்கள் அவுத்து போடுவோம். நிறைய மக்கள் வந்து கட்டி போட்டு போவாங்க. குழந்தைக்காக வேண்டி, திருமணத்துக்காக வேண்டி வந்து கட்டிட்டு போவாங்க. குழந்தைக்கு கட்டிட்டு போவாங்க. உடனே மறு வருஷம் குழந்தையோட வந்து ஐயா இது அவர் தந்த குழந்தை ஐயான்னுட்டு இந்த பீடத்தில் கடத்தி அந்த தீர்த்தத்தை எடுத்து குழந்தைக்கு இதில் வச்சே குழந்தைக்கு கொடுத்துட்டு தலையிலையும் தொளிச்சுட்டு தான் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி தாலி கட்டிட்டு நாங்கள் இந்த ஊரில் பிறந்தவன் தான். நாங்கள் இந்த ஊரில் பிறந்தோம். அந்த கோயிலில் மட்டும் 5 வருஷம். அதுக்கு முன்னெல்லாம் கோயிலுக்கு வந்து ஊரில் தானே இருக்கோம், வந்து போய் இருப்போம். இந்த கோயிலில் வேலைன்னு பார்த்து 5 வருஷம். இப்போ இந்த கோவிலில் சேவை செய்கிறது 5 வருஷமாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மக்கள் இங்கே வர்றாங்க, எவ்வளவு பேர் இந்த கணக்கில்லாத இல்லை தோராயமாக கேட்குறேன். வார நாட்களில் ஒரு 200 பேர் வருவாங்க, இல்லை ஒரு 1000 பேர் வருவாங்க. வார இறுதி நாட்களில் ஞாயிறு சனி இப்போ நீங்கள் கண்கூடா பார்த்தா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்த மக்களுக்கு கணக்கே இல்லை. சனி ஞாயிறில் அகோர கூட்டமாக வரும். அதே மாதிரி இந்த அரசாங்க லீவுகள் விடுவாங்க இல்லையா, அப்பவும் நல்ல சரியான கூட்டம் வரும், நிறையா வரும் மக்கள். உங்ககிட்ட தனிப்பட்ட விதத்தில் சொல்லியிருப்பாங்கல்ல, ஐயா நான் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டேன், கோரிக்கை வச்சேன், இதெல்லாம் நடந்திருக்குன்னு என்னெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது உண்டா? எங்களுக்கு அவருக்கு நாங்கள் கோடி நன்றி சொல்லுவோம். அவங்களே இதில் நின்று சொல்லுவாங்க. இதில் நின்று அவர் முன்னணியில் நின்று இப்போ குழந்தைய தூக்கி காட்டுவாங்க. மக்கள் நிற்பாங்க, இது அவர் தந்த குழந்தை தூக்கி. எத்தனையோ மக்கள் அப்படி காட்டுவாங்க. ஒரு மக்கள் எத்தனையோ மக்கள் காட்டுவாங்க. அதே மாதிரி நல்ல சுகமாயிட்டேன் ஐயா, நல்ல சுகமாயிட்டேன் ஐயா, ஐயா நான் அவரால் நல்ல சுகமாயிட்டேன் ஐயான்ட்டு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க, மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் இந்த திருப்பணியில் இருக்கீங்க நீங்க, உங்களுடைய கனவுலையோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையில சில அற்புதம்லாம் நடந்தது, அந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் இருக்கா? ஐயா இதில் இருந்து இன்னொரு மகளுக்கு வந்து வேண்டிக்கிட்டு அந்த சாட்சி சொல்லி, அதாவது நோய்க்காண்டி வந்தவ அவரை பார்த்து மண்டாடிட்டு இருக்கேச்சில்
இதில் ஒரு ஆள் நின்றுக்கிறத பார்த்துருக்காங்க. ஓ, அவங்க யார் வேண்டிக்கும் போது அது இன்னொரு அது யாருமா? அது ஒரு ஆள் வேண்டுதல் பண்ண சொல்லிடுச்சு. அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கே தக்குன மறுபடியும் இவங்கள மாதிரி கெஸ்ட் மாதிரி வந்து கோயிலை கும்பிட வந்தவங்க கண்ணுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. ஓ, வேற ஒருத்தங்களுக்காக நீங்க நான் பிரார்த்தனை ஜெபம் செய்யும்போது ஜெபம் பிரார்த்தனை பண்ணும்போது, செய்யும்போது இவங்களுக்கு கொடுக்கையில அவங்களுக்கே தான் கொடுத்துருக்காரு. பார்த்த மக்களுக்கு இங்கே கும்பிட்டுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னொரு பொண்ணுக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து இங்கே தொட்டு கும்பிட வந்தவங்களுக்கு அவர் அதில் நின்னதை அவங்க பார்த்துருக்கா. ஓ, நீங்க பாத்தீங்க நாங்க பார்த்தோம். அவங்களுக்கு காட்சி அவங்களுக்கு நான் கண்ணை மூடி செவிச்சுக்கிட்டு இருக்கச்சுல அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அவங்க இங்கே தொட்டுட்டு அம்மா இங்கே நின்னவரை எங்கம்மா யாருமே இல்லையம்மா, நாங்கள் ரெண்டேமே இல்லைம்மா நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கச்சுல நான் பார்த்தேன் இவர் இதில் நின்னார் அப்படின்னு. அப்படியே பூரிச்சு போயிட்டேன். இப்போ அவர் வந்து நின்று நம்ம ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன் வராண்டாங்க? உடையில எங்களுக்கு ஐயா அவங்க கண்ணுக்கு தரிசனம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு கோடி நன்றி. இல்ல காட்சி கொடுத்தது அங்க இருந்தது யாரு? சவேரியார் இவர் தான் நின்னாருன்னு சொன்னாங்க. ஏன் வராண்டாரு? ஏன் இவர் தான் வரமாட்டார்? நின்னாரு. இப் இவரே அவர் பார்த்தா 27 சுடுகாட்டுல இருந்தது ஆனால் இப்படின்னு தமிழ்நாட்டில் வாழ்ந்த இடத்துலயே அதிக கண நாள் வாழ்ந்த இடம் இந்த இடம் இங்கேதான். தான். இந்த இடம் தான். மணப்பாடுல ஏன் வரமாட்டார் அவரு? ஐயா, அதே மாதிரி ஒரு தலைமுடி நகம் இப்பவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிஸ்டருக்கு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேண்டுதல் பண்ணிட்டு போயிருக்காங்க, நான் சீக்கிரமே சிஸ்டராக ஆகணும்னு. அவங்களுக்கு அவங்க வேண்டிட்டு போனால் 3வது மாதமே இந்த சிஸ்டர் பதவி கிடைச்சிட்டுன்னு அவங்க வந்து நன்றி சொன்னாங்க. இப்போ இந்த நேற்று கூட ஒரு ஃபாதர் வந்தாங்க. அவங்க 3 மாதத்துக்கு முன்னாக்கில் இங்கே வந்து அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் வந்து மேட்டானியாண்டவராக ஆகணும், எனக்கு அந்த பட்டம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு போயிருக்காங்க. படிச்சிருக்காங்க. அவங்க படிச்சிருக்காங்க, ஆனால் பட்டம்ங்கிறது சீக்கிரம் யாருக்கும் கிடைக்கணும். கிடைக்காது இல்லையா? புரியுது. ஆ. அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்கும். அவங்க வந்து இங்கே சவேரியார்ட்ட வேண்டுதல் பண்ணிட்டு போயிருக்காங்க, எனக்கு இந்த பட்டம் கிடைக்கணும் சவேரியாரின்னு. அவருக்கு இன்னைக்கு தான் அந்த குறிப்பிட்டம் கொடுக்குறாங்க. அந்த இது ஓ, பெரிய இன்னைக்கு? father. இன்னைக்கு ஓ. திருச்சியில சரிம்மா. வந்து மேட்டானியாண்ட ஒரு பதவி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்க முந்தானத்து வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க ஃபாதர். இந்த ஆலயம் விசாரிச்சுக்கலுங்க இல்ல திருச்சி. புரியுதுமா. நாங்க இந்த ஆலயம் எப்படி உருவானது? இங்க முன்னாடி மேல எல்லாம் இருக்கு இல்லையா? இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் என் கோயில். இது ஆரம்பம். அதுக்கப்புறம் இந்த அதெல்லாம் பிற்காலத்துல வந்தது. அதுதான் வந்தது இவர் அனுப்பி வச்சாரு. அங்க இருக்க சிலுவை இயேசுநாதர் தோல்ல சமந்தார் இல்லையா சிலுவை, ம். அவரை அடிச்சு கொன்னாங்க இல்லையா, அதுல உள்ள ஒரு பீஸு அங்க இருக்கு. அந்த அந்த பின்னாடி இருந்த மரத்துல சொல்றேன். இல்ல அது தலை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மக்களுக்கு காட்டப்படும். அதை மறுபடி எடுத்து உள்ள எந்த பகுதி அது சரியா? இது அந்த சிலுவையில உள்ள ஒரு துண்டு, அந்த இயேசுநாதர் அறையப்பட்ட சிலுவையில் இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதி இங்க இருக்கு. இவரால வந்ததுதான். இவரால தான் அந்த சிலுவை இங்க வந்தது. அதே மாதிரி ரொம்ப ஒரு பெரிய சிலுவை இருக்கு. அந்த சிலுவையும் வந்து சவேரியார் அந்த இயேசுநாதர் இருக்கார் இல்லையா, அவரும் அவரும் தஸ்னேஷ் மாதா தூத்துக்குடியில மாதா இருக்காங்க, பனிமய மாதா, அவங்களும் கடல் வழியா வந்தவங்க தான். அது இவரால் வந்தது தான். அதாவது உலக மக்கள் அனைவருக்கும் சொல்றேன், அவர் புனிதர். அவர் வாழ்ந்த ஆலயத்துக்கு வர்ற மக்கள் பக்தியோட பயத்தோட வந்து அவர்கிட்ட கேட்குற வரம் அவர் தருவார். ஆனா வந்து சில மக்கள் வந்து உல்லாசத்தை தேடி வந்து இங்க அசிங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி எண்ணத்தோட ஒரு சுற்றுலா தலமா இல்லாம ஒரு வழிபாட்டோ இடத்துல எப்படி நடக்கணுங்கிற ஒரு மரியாதையோட வந்து அவருக்குள்ள மரியாதையை செய்தால் நல்லதே செய்வார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்குவாங்கன்னு நம்புறோம். The Legend New Sarana Stores in Adi sale 1+1 offer. Tour the Paradise in Ananya's Naranani Homes Coimbatore. Experience your dream retirement life for a day. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.